பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமும் பரிசுத்தமுமான இந்த ஞாயிறு ஆராதனைக்கு கிறிஸ்துவின் அவயங்களாய் நம்ம ஆவியிலே ஒன்றிணைந்து அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருந்த இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவின் அவயங்களாய் நாங்கள் ஆவியிலே ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காய், இந்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பரிசுத்தமாய் அனுசரிப்பதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை என் தேவன் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 21 போற்றி துதிப்போம் பாடல் புத்தகத்தில் 34ஆம் பாடல். சேனையின் கர்த்தா, சீர்நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்ற பாடலை நாம் யாவரும் ஒரு மனதோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Oh
நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தோடு சேர்ந்து நாம் ஒரு மனதோடு நாம் அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவாதி தேவனை துதிக்க, அவரே ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளிலே இருக்கிற நாம் தேவனை பற்றி கொள்ளுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற தலைப்பு தேவ காருண்யத்தில் பாதுகாப்பு. அருமையான இந்த ஓரிரு வசனங்களை 46ஆம் சங்கீதத்திலிருந்து வாசிப்பதற்கு விரும்புகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் நமக்கு நம் வாழ்கிற சூழ்நிலையிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவரே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறார். இந்த சிந்தையோடு நாம் இந்த ஜெப நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் கடந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பிறந்த நாட்கள் மாத்திரமல்ல, திருமண நாட்கள் மற்றும் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்திலே கொடுத்த கிருபை நிமித்தம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை, தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த சிந்தையோடு ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய பாதுகாப்பு என்ற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு தேவனை பற்றி கொள்ளுகிறோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியோடு துதிகளோடு தோத்திரங்களோடு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர், இந்த வேளையிலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே, சூழ்நிலையிலே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, நீர் அல்லவோ எங்களை பரிசுத்தமாக்குகின்ற தேவன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை பிரதிபலிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, நாங்கள் மற்றொரு புதிய வாரத்தை துவங்குவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவ ஆலய வளாகத்திலே தேவ மக்களாக கூடி வர முடியாத நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற எங்களுடைய வீடுகளிலே
உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நாங்கள் யாவரும் ஆவியிலே ஒருங்கிணைந்தவர்களாய் பங்கு பெறுவதற்கு நீர் கிருபையை இரக்கத்தை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த வகையிலே ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்களை நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை கொடுத்தீர், எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை சுற்றிலும் இருந்த பலவிதமான பாதகமான சூழ்நிலைகள், பலவீனமான நேரங்கள், ஆண்டவரே ஆபத்தான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே எங்களை சுற்றிலும் நீர் வேலியடைத்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, விசேஷித்த வகையிலே உமது கிருபை உமது இரக்கம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழி என்னிலே எங்களிலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, எங்களுடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், எங்களுடைய வார்த்தைகளிலே பரிசுத்தம், எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்று சொல்லி இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தராக விளங்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஆயினும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாவிதமான துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் தயவாய் மன்னித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும்போது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர் நீர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உருவாக்கப்படுவதற்கு எங்களையே தருகிறோம். ஆண்டவரே விசேஷித்த வகையிலே ஆண்டவரே அகில உலகமும் ஆண்டவரே இந்த கொரோனா நோயினாலே பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் சபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாதையை, இந்த தொற்று நோயை ஆண்டவரே இந்த உலகத்தினின்று சமுதாயத்தினின்று முற்றிலுமாக நீர் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, குறிப்பாக இந்த நாட்களிலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே இந்த துக்கத்தோடு கண்ணீரோடு கடந்து செல்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, நீர் மனுக்குலம் மேல் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரமே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். இன்னமும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பயத்தினூடே கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் பயப்படாதே என்று உமது வார்த்தை அனுப்பி ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வகையிலே ஆண்டவரே முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவர்களுக்காக வருகிறோம், தாதிமார்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே மருத்துவமனைகளிலே பணிபுரிகிற மற்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே அத்தியாவசிய பணிகளிலே ஈடுபடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு அரசு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபையை, உமது இரக்கத்தை நீர் கொடுத்து உமது பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குணமாக்கும் கருவிகளாக இந்த எங்களுடைய தேசத்திலே நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தகப்பனே, குறிப்பாக இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜனாதிபதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மத்திய அமைச்சரவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் ஆண்டவரே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் வருகிறோம். இந்தியாவெங்கும் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கள் பிரதிநிதிகளுக்காக நாங்கள் வருகிறோம். குறிப்பாக இந்த வேளையிலும் ஆண்டவரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீர் உமது கிருபையை, உமது இரக்கத்தை தாரும். ஆண்டவரே எங்களுடைய தேசம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய சமுதாயம் சுபீட்சமாய் வாழ்வதற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தலைவர்களை பரலோகத்தின் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கருவிகளாக இவர்களை நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே குறிப்பாக கர்த்தாவே வருகின்ற நாட்களிலே எங்களுடைய தேசத்திலே நடைபெறவிருக்கிறதான மாநில தேர்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பல வகையான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வருகிறோமே ஆண்டவரே. மனிதர்களுக்கு விரோதமாக, சமுதாயங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வெறுப்பின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவரின் நீர்தாமை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்களுடைய தேசத்திலே ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட தேவ பயமுள்ள தலைவர்களை ஆண்டவரே எங்களுடைய தேசமெங்கும் நீர் நிறுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே பாடுபடுகின்ற ஆண்டவரே உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்கிற தேவ சபைக்காக, தேவ மக்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் ஆண்டவரே, பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்து நிமித்தம் ஆண்டவரே உபத்திரவப்படுத்தப்படுகிற அநேக தேவ மக்களை, தேவ சபையை ஆண்டவரே குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மிக தெளிவாக உம்முடைய அடையாளத்தை கொடுத்து ஆற்றி தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய், பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையை, உமது இரக்கத்தை ஆண்டவரே நீர் தாமே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே, இந்த சூழ்நிலையிலே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துகிற காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியோடு நேர்மையோடு ஆண்டவரே தங்களுடைய பணிகளை செய்வதற்கு நீர் கிருபையை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமது திரு சமூகத்திலே இந்த நாளில் ஆண்டவரே குறிப்பாக தமிழ்நாடு, அந்தமான் தீவு பகுதிகள், பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராய தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய 8 மறை மாவட்டங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்று ஆலயத்திலே கூடி வர முடியாத நிலையிலே தேவனுடைய மக்கள் தாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களே ஆண்டவரே, ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகிறார்களே ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளோடு வல்லமையாய் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவையின் சூழ்நிலையிலே நீர் அவர்களை சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று தெளிவாக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் அறிக்கை செய்வதற்கேற்ற அனைத்து அனுகூலங்களையும் நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, குறிப்பாக மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக ஆண்டவரே, திருச்சபையினுடைய வாழ்க்கைக்காக, ஊழியத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உமது கிருபையை, உமது இரக்கத்தை தொடர்ந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கிளை சபைகளுக்காக, ஆண்டவரே ஊழியர்களுக்காக, இறை மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, குறிப்பாக எங்களுடைய கிளை சபைகளிலே இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாத வண்ணம் நீர் உமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுமந்தையே பயப்படாதே என்ற உமது வார்த்தை ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெளிவாக ஆண்டவரே விளங்கும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, குறிப்பாக ஆண்டவரே சென்னை பட்டணத்திலே இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, பலவிதமான பாரம்பரியங்கள், பலவிதமான பின்னணியங்கள், பலவிதமான பெயர்கள், பிரிவுகளை கொண்டு செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவாகி உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தினுடைய நன்மைக்கென்று ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கென்றே எங்களுடைய பணம் செலவழிக்கப்பட, அதற்கென்றே எங்களுடைய வாழ்க்கை செலவு பண்ணப்பட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வகையிலும் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே சிதறி இருக்கிறதான ஆண்டவரே எங்களுடைய சபை குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, சென்னை பட்டணத்திலே, இந்திய தேசத்தினுடைய பல பகுதிகளிலே, உலகத்தின் பல நாடுகளிலே என்று இருக்கக்கூடிய தேவ மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தர் உமது பிள்ளைகளை நீர் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபையை, உமது இரக்கத்தை உமது அடியாருக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த வேளையில் தானே உமது கிருபையை அனுபவிக்க உம்மாலே பலப்படுத்தப்படுவதற்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, விசேஷித்த வகையிலே ஆண்டவரே பலவீன சூழ்நிலையில் இருக்கிற தேவ மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே,
திருமதி ஆதிலட்சுமி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் PK ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஜுரம் என்று சொல்லி ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆற்றி தேற்றி ஆண்டவரே உமது நாம மகிமைக்கென்று சாட்சிகளாய் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இந்த நாளிலே எங்களை நாங்கள் தருகிறோம். விசேஷித்த வகையில் ஆண்டவரே நீர் அல்லவோ இயற்கையின் தேவன். ஆண்டவரே சிருஷ்டிப்பை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் நீர் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்களினுடைய பல பகுதிகளிலே ஆண்டவரே ஒருவேளை இயற்கையை வணங்கக்கூடிய சூழ்நிலையிலே இயற்கை சிருஷ்டித்த உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் ஆண்டவரே எங்களுடைய தேசம் எங்களுடைய சமுதாயம் சுபிட்சித்திருக்கத்தக்கதாக நீர் அனைத்து அனுகூலங்களையும் ஆண்டவரே எல்லா கால சூழ்நிலையும் கிரமமாக தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர்தாமே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் கடந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற தேவ மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து வருகிற தேவ மக்கள் தேவ பலனை புதிதாய் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே பரலோகத்தின் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே அவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இன்னும் அதிகமாய் தேவனை கிட்டி நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்து இவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நீரே எங்களுடைய அடைக்கலம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே நீரே எங்களுடைய பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுடைய அனுகூலமான துணையாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே உமது பாதுகாப்பை இந்த நாளுக்கென்று இந்த வாரத்திற்கென்று நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக வந்த ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் வழிநடத்துகிற தேவன். இந்த சிந்தையோடு உமது வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் தாமே எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் தேவனுடைய ஆலய வளாகத்திலே கூடி வர முடியவில்லை என்றாலும் இந்த நேரத்திலே நாம் ஆயத்தத்தோடு தேவ சமூகத்திலே குடும்பங்களாய் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆலயத்திற்கு வர முடியவில்லை, ஆனால் முழு ஆராதனையிலும் நாம் பங்கு பெறுவதற்கு உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். வீடுகளில் இருக்கிறோம், ஆயத்தமில்லாமல் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்ற ஒரு சோதனை இருக்கிறது. ஆனால் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இங்கே எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், பயபக்தியோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறோம், நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலும் நம்மோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருட்திரு ஜான் கிருபாகரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிறார்கள். மற்றும் கிரைஸ்ட் ஃபார் ஆல் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா, கேம் இந்தியா, அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்ற இயக்கத்தினுடைய உப தலைவராகவும் இருக்கிறார்கள். அநேக வருடங்களாக மிஷனரி பணியை நிறைவேற்றி தொடர்ந்து தேவனுடைய அருட்பணியிலே நிலைத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே அருமையான ஐயா நம்மோடு தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். வேறு ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு ஞாபகமூட்டுவதற்கு விரும்புகிறோம். இந்த
லாக்டவுன் போன்ற காலங்கள் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அரசாங்க அறிவுரைகளை நாம் பின்பற்றி அதற்கேற்ற வகையிலே சபையிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அறிவிப்புகளின்படி ஊழியங்கள் மற்றும் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறும். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கு நம்முடைய வாலிபர் ஐக்கியம் கூகுள் மீட் மூலமாக கூடி வருகிறார்கள். இன்று மாலை 3:25 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஜூம் வழியாக நடைபெறுகிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் இதில் கலந்து கொள்வதற்கு பெற்றோர் தெளிவாய் உற்சாகப்படுத்தி அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் என்பதை உறுதி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு ஜூம் வழியாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய ஊழியம் நடைபெறுகிறது. சபையின் பெண்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய திருச்சபையினுடைய முதுநிலை வாலிபர் ஐக்கியம் மெத்தடிஸ்ட் யங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப் மற்றும் நம்முடைய திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய ஊழியம் ஆண்கள் ஐக்கிய ஊழியம் எப்போதெல்லாம் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதன்படி நீங்கள் இந்த ஐக்கியங்களிலே கலந்து கொள்வதற்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை சமயத்திலே செய்தி வேளைக்கு பிறகு பாடல் பாடப்படுகின்ற நேரத்திலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் யாராயிலும் ஒருவர் சேகரித்து அதை நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது தேவ சமூகத்திலே வந்து சமர்ப்பிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாம் ஆன்லைன் மூலமாக அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்முடைய காணிக்கைகளை ஆலயத்திற்கு செலுத்தி வருகிறோம் என்றால் நீங்கள் அந்த முறையை பின்பற்றுவதற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படி நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் அதை மாத்திரம் எனக்கு நீங்கள் தகவல் கொடுப்பீர்கள் என்றால் அதற்கேற்ற வகையிலே ரசீதுகள் வழங்குவதற்கு உதவியாக இருக்கும். பின்வருகின்ற நம்முடைய திருச்சபையின் குழுக்கள் இவ்வண்ணமாக கூடுகிறது. நம்முடைய திருச்சபையின் ப்ராப்பர்ட்டி கமிட்டி இந்த மாதம் 21ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து கூடி வருகிறது. நம்முடைய திருச்சபையினுடைய நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிட்டி இந்த மாதத்தில் 26ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே கூடி வருகிறது. நம்முடைய திருச்சபையினுடைய செயற்குழு பாஸ்டரேட் கமிட்டி இந்த மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே கூடி வருகிறது. இந்த நம்முடைய திருச்சபையின் குழுக்களிலே இருக்கிற சகோதர சகோதரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வேத பாடம் நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 27 முடிய நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 27 முடிய நான் வாசிக்கிறேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் நேசிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று
தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியாக் கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று என்பதே. ஆமேன். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலே அருள் திரு ஜான் கிருபாகரன் ஐயா அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய நம்முடைய மூத்த போதகர் அருள் திரு சாம் அவர்கள் சொன்னபடி இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ காருண்யத்தில் பாதுகாப்பு, சேஃப்டி செக்யூரிட்டி இன் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் என்பது இந்த வாரத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. ஒரு ஆழ்கடலிலே ஒரு படகு பயணம் செய்து கொண்டிருந்தது. அநேகர் அதிலே பிரயாணம் செய்தார்கள். எதிர்பாராத விதமாக பாறையிலே மோதினது நிமித்தம் அந்த படகு சுக்குநூறாகி பயணம் செய்தவர்களெல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தருணத்தில் ஒரு மனிதனுடைய கரத்தில் உடைந்து போன படகினுடைய ஒரு துண்டு சிக்கி கொண்டது. அதை பற்றி கொண்டு எந்த பாறையில் மோதினதோ அந்த பாறையை இடது கையினாலும் வலது கையினாலும் இறுக பற்றி கொண்டான். சில வினாடிகள் தான் கடந்தது. அவனுடைய மனதிலே ஒரு தீப்பொறி. அது என்ன? உன்னோடு பயணம் செய்தவர்கள் அநேகர் ஆயிற்றே, நீ மட்டும் உன்னுடைய வாழ்வை காத்து கொண்டால் போதுமா? அவர்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த உணர்வு வந்தவுடனே இடது கையினாலே பாறையை பற்றி பிடித்தவன் வலது கையை நீட்டி அங்குமிங்குமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை தூக்கி இந்த பாறைக்கு இழுக்க ஆரம்பித்தானாம். தேவ காருண்யத்தில் பாதுகாப்பு என்பது தனி மனிதனுக்கும் சரி, உலக வாழ் அனைத்து மக்களுக்கும் தேவன் நியமித்து வைத்திருக்கின்ற ஒரு காரியம்தான். அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியினுடைய பின்னணியம் என்ன? ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் ரோமாபுரி பட்டணம். பவுல் இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிற பட்டணம் சிசரியா. பெஸ்துவுக்கு முன்பாக நிற்கும்போது, ராயனுக்கு அபயமிடுகிறேன், நீர் சொல்லுகிறபடி எருசலேமுக்கு வந்து நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு எனக்கு சம்மதி இல்லை என்று சொல்கிறான். அகிரிப்பா ராஜா வந்த பின்பு அவருக்கு முன்பாகவும் நின்று பவுல் தனக்குத்தானே வாதாடி கொண்டு இருக்கும்போது, பெஸ்து இவனை குறித்து சொன்ன காரியத்தை மனதிலே பதித்து கொண்ட அகிரிப்பா பவுலின் நிமித்தம் அநேக விஷயங்களிலே தெளிவு பெற்றவனாக, நீ கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாவதற்கு என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்னது மட்டுமல்ல, பெஸ்துவினிடத்தில் தனியாக என்ன சொல்லுகிறான்? இவன் மட்டும் ராயனுக்கு அபயமிடாமல் இருந்திருப்பான் என்றால் இவனை நாம் விடுதலை செய்திருக்கலாம் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும். யூலியு அல்லாவிட்டால் ஜூலியஸ் என்கின்ற 100க்கு அதிபதியினுடைய தலைமையில் பவுலையும் இன்னும் சில தண்டிக்கப்பட வேண்டிய, ஏற்கனவே நியாய விசாரணை செய்து முடிவு செய்யப்பட்ட கைதிகளையும் இத்தாலியாவுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் தீர்மானித்து அனுப்பி வைக்கிறார்கள். இந்த யூலியு என்கிற மனிதன் பயணத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு சிநேகிதனை போல நடந்திருக்கிறான். முதல் கட்டத்திலே ஒரு தீவிலே தங்கின போது
எந்த தீவிலே மற்றவர்கள் கப்பலிலே அடைபட்டு கிடக்க வேண்டிய நேரம் வந்ததோ, ஆனால் பவுலுக்கு மட்டும் விசேஷித்த ஒரு சலுகை கொடுத்து அவருடைய சிநேகிதரோடு தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறான். இந்த பயணத்தினுடைய கடைசியில் கப்பல் தரையிலே மோதி பின்பகுதி உடைந்து எல்லோரும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தபோது போர்ச்சேவகர்கள் கைதிகள் அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அப்பொழுதும் இந்த யூலியு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜூலியஸ் பவுலை பாதுகாப்பதற்கு அவன் விருப்பமுள்ளவனாயிருந்தான். ஸோ இந்த காரியங்களை பின்னணியமாக கொண்டு நாம் இன்றைக்கு சிந்திக்கும் போது முதலாவது யோசிக்கின்ற குறிப்பு என்னவென்றால், அழைக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பு, அல்லாவிட்டால் ஊழியருக்கு பாதுகாப்பு. செக்யூரிட்டி, சேஃப்டி இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் ஃபார் த கால்டு ஒன்ஸ். அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாவிட்டால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு. இங்கே 27வது வசனத்தில் பவுலோடு பயணம் செய்கிறவர்கள் அரிஸ்தர்க்கு லூக்கா என்கின்ற அவனுடைய அசோசியேட் மட்டுமல்ல, 277 பேர் பயணிக்கிறார்கள், 276 people. ஆனால் அந்த குறிப்பிட்ட ராத்திரியில் நான் வாசிக்கிறபடி தேவனுடைய தூதனானவன் பவுலினுடைய சொப்பனத்திலே தோன்றி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலிருந்து இந்த கப்பல் அநேக கஷ்டங்களை கடந்து வருகிறது. காற்று, மழை, சூரியனை காண முடியவில்லை, நட்சத்திரத்தை காண முடியவில்லை, எங்கும் கும்மிருட்டு. அதே வேளையில் உண்ணாமலும் உறங்காமலும் பசியோடு கூட மக்கள் காத்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் உயிருக்கு பயந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அந்த சூழலிலேயும் ஊழியனாகிய பவுலுக்கு, அழைக்கப்பட்டவனாகிய பவுலுக்கு தேவனுடைய தூதனானவன் வந்து சொன்னது என்ன? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், பயப்படாதே, உனக்கு ஒன்றும் நேரிடப் போவதில்லை. நம்முடைய திருச்சபையில் எத்தனை ஆண்டுகளாக நாம் ஆராதிக்கிறோம், எத்தனை கூடுகைகளில் தேவனுக்கு நம்மை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். புதிய வருடத்தினுடைய அந்த துவக்க மணி நேரத்தில், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற விசேஷித்த நாட்களினுடைய அர்ப்பணிப்பு ஜெப நேரங்களில் எத்தனை முறை நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி என்றால் உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு உங்களை சமர்ப்பணம் செய்திருப்பீர்கள் என்றால், உலகத்தில் 1000 நடக்கட்டுமே, உங்களுக்கு ஒன்று நேரிடாது. பண நெருக்கம், வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற மனக்கலக்கம், வேலை இல்லாததினாலே இருக்கக்கூடிய மன அழுத்தம், போதுமான வருமானம் இல்லையே என்கின்ற மன ஏக்கம், இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கடுக்காக நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற பாடுகளின் பிரச்சனைகளின் மத்தியில் கொரோனா என்று சொன்னார்கள், டெல்டா என்று சொன்னார்கள், முதல் அலை என்று சொன்னார்கள், 2ஆம் அலை என்று சொன்னார்கள். கொத்து கொத்தாக மக்களை இழந்து போனோம். இப்பொழுது ஒமிக்ரான் என்று புதியதோர் வைரஸ் என்று சொல்கிறார்களே, முன்பாவது அடையாளத்தோடு வரும், இப்பொழுது அடையாளம் இல்லாமலே வேகமாக பரவும் என்று சொல்கிறார்களே. நான் என்ன செய்வேன் என்று மனம் பேதலிக்கின்ற உங்களில் பலருக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் என்ன? அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைப்பார். அப்படி என்றால் என்றென்றைக்கும் எங்கெங்கும் எப்போதும் என்னோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் அல்லவா அவர்.
தேவன் என்னுடைய படகில் இருக்கும்போது, கப்பலில் இருக்கும்போது எனக்கு பயமேன். சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க, இயேசு கப்பலில் இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். அப்படி தேவன் அழைத்தவர்களை பாதுகாக்க வலிமை உள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 28:20 பரத்துக்கு பரிசுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீடர்கள் அத்தனை பேரும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னது என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லவர் அல்லவா? வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். 2 கொரிந்தியர் 11:23-27 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலன் கடந்து சென்ற ஏராளமான பாடுகளை, நிர்வாணத்தை, பசியை, பட்டினியை, கடற்சேதத்தை அவன் சவுக்கினாலே 1 குறைய 40 முறை எத்தனை முறை அடிக்கப்பட்டான் என்று ஒரு விலாவாரியாக தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறாரே. அவைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்தவர்தான் இன்றைக்கு ரோமாபுரியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் அவரோட கூட இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ காலங்களை, வருடங்களை கடந்து விட்டோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் கரை வந்துவிட போகிறது. அப்படி என்றால் அதுவரைக்கும் நம்மை கரம் பற்றி நடத்துவார். அப்போ ஒரு கேள்வியை கேட்கலாம். என்ன கேள்வி? தேவன் தெரிந்தெடுத்தாரே, என்னை அழைத்தாரே, ஏன் எனக்கு இந்த தொடர்ச்சியான பாடுகள்? 2 பதில் தான். ஒன்று, உங்களை பரிசுத்தப்படுத்த, என்னை பரிசுத்தமாக்க, அதோடு மட்டுமல்லாமல் நம்மை பக்குவப்படுத்த. பரிசுத்தமாக்கிவிட்டார், சரி, ஏன் பக்குவப்படுத்த வேண்டும்? சுத்த பொன்னாக விளங்குவதற்கு. கிறிஸ்துவாகிய தேவன் என்னுடைய ஆழ்த்தத்துவத்திலே வெளிப்படும் வரைக்கும் குயவனானவன் அந்த பாண்டத்தை தன்னுடைய முகம் அதிலே தெரியும் அளவுக்கு அவன் அதை வணைவது போல ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் நம்மை அழைக்கிறார். நம்மை இப்படிப்பட்ட பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு தெரியாமல் எதுவும் வருவதில்லை. 2வது குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உலகுக்கு பராமரிப்பு. ஊழியனுக்கு பாதுகாப்பு, உலகுக்கு பராமரிப்பு. அப்படி என்றால் என்ன? 276 பேர் பயணம் செய்யும் அந்த கப்பல் பயணத்தில் இந்த பவுலுக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு கொடுத்தால் போதுமா? மற்றவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? இவர் ஓர வஞ்சகம் உள்ள, இஸ் ஹி எ பார்ஷியல் காட் என்கிற கேள்வி வரலாம். அவர் பாரபட்சம் உள்ளவரா? அல்லவே அல்ல. தனி மனிதனுக்கு ஒரு திருத்திட்டம் வைத்திருப்பவர் முழு உலகுக்கும் ஒரு பெரும் திட்டம் வைத்திருக்கிறார். He has a big picture, big plan for the humanity. அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய திருத்திட்டத்தில் உலகுக்கு பராமரிப்பை வைத்திருக்கிறார். 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இந்த நமக்கு வாசிக்கப்பட்ட அதே பகுதியில் நாம் வாசிப்போம் என்றால், வந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த புயல் வந்ததினாலே, அந்த புயலின் நிமித்தம் கப்பலை இயக்க முடியாததினாலே, அந்த புயலை லகுவாக்குவதற்கு, கப்பலை லகுவாக்குவதற்கு என்ன செய்கிறார்கள்? முதலாவது சரக்குகளை எடுத்து கடலிலே வீசுகிறார்கள். 2வது கப்பலினுடைய தளவாடங்களை கூட கடலிலே எடுத்து எரிந்து விட்டார்கள். இப்பொழுதும் புயல், இந்த கடும் காற்று குறைந்த பாடில்லை. மக்களினுடைய உயிர் எண்ணப்படுகின்ற நேரம் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் வேதத்தில் நினைவு கூற வேண்டிய வசனம் என்னவென்றால், சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள். அப்படி என்றால் 276 அந்த உயிர்களினுடைய கணக்கெடுப்பில் தேவனுடைய கரிசனை இல்லையா என்ன? நமது ஆண்டவருக்கு பெயர் உலக இரட்சகர் என்பது.
அப்படி உலக இரட்சராக இருக்கின்ற ஆண்டவர், உலகத்திற்கு மெய்யான ஒளியாக வந்தேன் என்று உச்சரித்த ஆண்டவர் மக்களை நடுவழியில் விட்டு விடுவாரா என்ன? இன்றைக்கு நீங்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டியது என்ன? ஒருவேளை நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனைப் போல இருந்தாலும், இன்றைக்கு நான் செய்ய போகிற ஒப்பு கொடுத்தலின் நிமித்தமாக மட்டுமல்ல, தேவனுடைய திருத்திட்டத்தில், அவருடைய பரலோகத்தின் வரைபடத்தில் முழு உலகுக்கும் எப்படிப்பட்ட பராமரிப்பை வைத்திருக்கிறாரோ அந்த பராமரிப்பிலும் எனக்கு பங்கு இருக்கிறது என்று நீங்கள் பலன் கொள்ள வேண்டும், திடன் கொள்ள வேண்டும், தேவனுக்குள்ளாக உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். முழு உலகுக்கு பராமரிப்பு என்று எப்படி சொல்லுகிறோம்? 1 தீமோத்தேயு 2:4 என்ன சொல்லுகிறது? ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கவும் விரும்புகிறார் என்பது தேவனுடைய திட்டம் என்றால், மனுக்குலத்தின் பராமரிப்புக்கு ஆண்டவர் ஏதேனும் செய்யாமலா விட்டு விடுவார்? ஆக சத்தியத்தை அறிகிற அறிவை முழு மனுக்குலமும் அடைந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கின்ற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை பராமரிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் அகால மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. There is no accidental death to a Christian. I mean, it is not an accident that a Christian is passing away from this world. ஒன்று பலவீனத்தின் நிமித்தம், அல்லாவிட்டால் தேவனுடைய அனுமதி நிமித்தம் என்று நாம் அதை கிரகித்து கொள்ள வேண்டுமே ஒழிய, அகால மரணத்திற்கு ஆண்டவர் ஒருபோதும் மனிதர்களை அவர் அனுமதிப்பதில்லை. ஆக அப்படி என்றால் எப்போது எனக்கு பராமரிப்பு கிடைக்கும்? அந்த பராமரிப்பில் இருக்கிறேன் என்பதற்கு என்ன நிச்சயம்? ஒரு ஊழியருக்கோ அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கோ இருக்கின்ற பாதுகாப்பு எனக்கும் தேவனுடைய அந்த திருத்திட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு என்ன உறுதிப்பாடு இருக்கிறது என்று கேட்பீர்கள் என்றால், யோனா எழுதின அந்த தீர்க்க தரிசன நூலிலே 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, இந்த யோனா தீர்க்கதரிசி தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக ஓடினாலும், தான் தோன்றித்தனமாக அவன் செயல்பட்டாலும், அவனை திரும்ப அழைத்து வந்து யோனாவுக்கு நினிவேக்கு அனுப்பி வைக்கிறார். ஆக யோனா விருப்பமில்லாதவனாக பிரசங்கித்தாலும், அவனுடைய பிரசங்கத்தின் சத்துவத்தினாலும் தேவனுடைய சித்தத்தினாலும் என்ன நடக்கிறது? ராஜா முதற்கொண்டு அனைத்து மக்கள் கூட்டமும் அனைத்து மிருக ஜீவன்களும் கூட உபவாசத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ராஜா என்ன செய்கிறான்? ரட்டுடுத்தி சாம்பலை மேலே போட்டுக்கொண்டு கீழே விழுந்து உபவாச அந்த ஜபத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இப்பொழுதாவது தேவன் நம்மேல் இறங்க மாட்டாரா? நினிவே அழிக்கப்படாமல் காக்கப்படாதா என்று கதறுவதை அங்கே பார்க்கிறோம். நடந்தது என்ன? அந்த நினிவே அழிவுக்கு என்று நியமிக்கப்பட்டது, ஆனால் அது காக்கப்பட்டது. இதை விரும்பாத அந்த யோனா ஆண்டவரோடு கோபித்து கொண்டு இருக்கும்போது, காய்ந்து போன ஆமணக்கு செடியை சபிக்கின்ற அளவுக்கு வரும்போது தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ விதைக்காததும் தண்ணீர் வார்க்காததும் வளர்க்காததுமான ஒரே இரவிலே முளைத்து இன்னொரு இரவிலே அது மடிந்து போன ஆமணக்கு செடிக்காக இத்தனையாய் நீ மனம் கிளேசம் அடைவாய் என்றால், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை திரளான ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? வாசிக்கிறேன் பாருங்கள், 10வது 11வது வசனம், 4வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசனுடைய புத்தகம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? மனுக்குலத்திற்காக பரிதபிக்கின்ற ஆண்டவர், கண்ணீர் வடித்து கதறி ஒலிவ மலையில மன்றாடி ஜெபித்த ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மணியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சிலுவையில் கூட மறவாது மனுக்குலத்திற்காக மன்றாடிய தேவன் இருக்கும்போது உயிருக்கு உலகுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்குமா? ஆக இன்றைக்கு அப்படி உலகுக்கு பராமரிப்பு வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு காரியம்தான். அது என்ன? முதலாவது, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். ஜனாதிபதியிலிருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும், பிரதம அமைச்சரிலிருந்து அனைத்து அமைச்சரவை சகாக்களும், ஒருவேளை அரசனாக இருந்தாலும் ஆண்டிகள் வரைக்கும் அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக, ஒரே தேவனாக உயர்த்தப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தலை குனிந்தாக வேண்டும், தாழ்மைப்பட்டாக வேண்டும். இரண்டாவது, தாழ்மைப்படுவது மட்டுமல்ல, பூரண ஒப்பு கொடுத்தல் அவசியம். அதைத்தான் இந்த நினிவேயினுடைய ராஜா செய்தான். அதைத்தான் நினிவேயினுடைய மக்கள் செய்தார்கள். ரட்டுடுத்தி புழுதியை மேலே போட்டுக்கொண்டு தாழ்மைப்பட்டது மட்டுமல்ல, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, தேவனே தேவனே எங்களை ரட்சிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், அழிவு நின்று எங்களை மீட்க வல்லவர் என்பதை ஒத்துக்கொண்டவர்களாய் ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு அதை நாம் செய்ய வேண்டாமா? நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லாவிட்டால் ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உலகத்தினுடைய மொத்த பராமரிப்பில் உங்களுடைய இடமும் உங்களுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருப்பதினால இன்றைக்கு உலகுக்கு உரிய பராமரிப்பு எனக்கும் கொடுத்திருக்கிறீரே உலக இரட்சகரே, உமக்கு முன்பாக என்னை தாழ்மைப்படுத்துகிறேன். பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பயப்படாதுங்க, நிறைய பேர் நீங்கள் சாப்பிடவே இல்லை, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பல நாள் உண்ணாமல் இருந்த அவர்களுக்கு உயிர் கொடுக்கத்தக்கதாக, என்னை பாதுகாக்கிற தேவன் உங்களையும் பாதுகாப்பார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த அப்பத்தை பிட்டு அவன் சாப்பிடுகிறான். அதற்கு பின்பு எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், கரை சேர்கிறார்கள். ஒரு கப்பலில் திடீரென்று விபத்து ஆகிவிட்டதாம். பயணம் செய்த அத்தனை பேரும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அங்குமிங்குமாக ஓடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் மட்டும் இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் இடத்திலே கம்பியை நன்றாக பிடித்து கொண்டு அழகாக சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் கேட்கிறான், கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஆபத்து, நீ பாடிக்கொண்டு இருக்கிறாயே? அவன் சொன்னானா, கப்பலை இயக்குவது என்னுடைய அப்பா, ஹீ இஸ் த பைலட், அவர் தான் இந்த மாலுமி. அப்படி இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை, நீங்களும் பயப்பட தேவையில்லை. எங்கள் அப்பாவுக்கு இந்த கப்பலை எப்படி இயக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், எப்படி கரை சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தேவன் தாமே அப்படி கரை சேர்க்க, கரைப்படுத்த நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது இறுதியான குறிப்பு என்னவென்றால், ஊழியரின் பொறுப்பு, ஊழியரின் பாதுகாப்பு, உலகுக்கு பராமரிப்பு, இப்பொழுது ஊழியரின் பொறுப்பு. இந்த ஊழியர் பாதுகாக்கப்பட்டதற்கும் இந்த உலகத்தினுடைய பராமரிப்பு பாதுகாப்புக்கும் இடையில் ஊழியக்காரனுடைய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கிறது. அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படும் போது மட்டுமே அழைக்கப்பட்ட அவரினுடைய உச்சக்கட்ட நோக்கமும் தேவனுடைய திருத்திட்டத்திலே நிறைவேறுகிறது. அதோடு மட்டுமல்ல, அவன் எந்த சூழ்நிலையிலே எந்த மனித கூட்டத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டாரோ அந்த மனுக்குலத்திற்கு அவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இங்கே எப்படி வாசிக்கிறோம்?
276 பயணிகள் என்று ஏற்கனவே சொன்னோம். 20வது வசனத்திலே வாசிக்கிறபடி தப்பிப்போம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருட்டிலே பல நாட்களாக பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் வலிய காற்றினூட. இப்பொழுது உலகத்தின் முடிவு வந்துவிட்டது, நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவிகளே மனம் திரும்புங்கள் என்று ஒரு ஜாமக்காரனை போல சொல்லுவது மட்டுமல்ல ஊழியக்காரனுடைய பொறுப்பு. அந்த அழிவு நின்று மக்கள் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதும் அதற்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதும் ஊழியக்காரனுடைய பொறுப்பு. அதைத்தான் நாம் ஏற்கனவே கொஞ்சம் சிந்தித்தோம் 2வது குறிப்பில். இங்கே கூடுதலாக சிந்திக்க வேண்டுமென்றால் பவுல் என்ன சொல்லுகிறான், கிரேத்தா தீவிலேயே உங்களுக்கு சொன்னேன், சீதோஸ் நிலை வித்தியாசமாக இருக்கிறது, ஆக இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டாம், கொஞ்ச நாட்கள் இங்கேயே தங்குவோம் என்று சொன்னேன். நீங்கள் யாரும் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஒருவேளை இப்படி கூட சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், யூலியோ இந்த ஜூலியஸ் எனக்கு ஒரு நண்பனை போல பழகுகிறார், என்னை பட்சமாக நடத்துகிறார், நான் சொன்ன ஆலோசனையை கூட இந்த விஷயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளலை, மாலுமி சொன்னதான் ஏற்றுக்கொண்டார். அதான் இந்த பாடு, அதான் இந்த கஷ்டம். ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்பில் இருக்கிற மனிதன், இத்தனை உயிர்களுக்கு அவன் பாதுகாவலன், அவனுக்கு கூட ஒரு உணர்வை ஏற்படுத்தத்தக்க அளவுக்கு நண்பன் சிநேகிதன் என்னை எப்படியும் அவனால் நடத்த முடியும் என்பதை அறிந்திருந்த போதிலும் துணிகரமாக பவுல் சொன்னது என்ன, ஃபெஸ்டஸ் கூட ஜூலியஸ் கூட என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. தவறு நடக்கப் போகிறது என்பது மட்டுமல்ல, ஒரு ஆபத்து வரவிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதை சுட்டி காட்டும் போது அதிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுவதற்கும் வழிவகை சொல்ல வேண்டியது ஊழியக்காரனுடைய பொறுப்பு. இப்பொழுது 20 கடந்து நான் வரும்போது 22வது வசனத்தில் என்ன சொல்கிறான், திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தட்ஸ் வாட் நீடட் டுடே. இந்திய தேசத்திற்கு அதுதான் அவசியம் ஐயா. இன்றைக்கு நம்மை ஆளுபவர்கள் தெளிவில்லாத நிலையில் இருக்கும்போது, அரசு சாசனங்களும் சட்டத்திட்டங்களும் மக்களுக்கு ஏற்றவைகளாய் அமையாது போகக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் வாழும்போது, எங்கும் வன்முறையும் பலாத்காரமும் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இனி வாழ்வதற்கு வழி உண்டா, பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா, சிறுவர் சிறுமிகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், சூனியமாக இருக்கிறதே என்கிற சூழ்நிலையில் எழுந்து நின்று உறக்கச் சொல்லுகின்ற ஒரு ஊழியக்காரன் தேவை. அவன் சொல்ல வேண்டியது என்ன, திடமனதாயிருங்கள், இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் சேதம் வராது. அல்லேலூயா. அது தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்ல நான் முன்வரவில்லை. தீர்க்க தரிசனம் என்று என்னவெல்லாமோ சொல்லப்படுகிற இந்த காலத்தில் மக்கள் மயங்கி கிடக்கின்ற ஒரு காலம். இவன் தீர்க்க தரிசனத்திற்கும் மேலாக என்ன சொல்லுகிறான், தேவனுடைய தூதனானவர் எனக்கு வந்து என்னை சந்தித்து சொன்னார், ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அடித்தளமாக்கி, சீடனை சந்தித்ததை அனுபவமாக்கி, கேட்கிறவர்கள் செவி கேட்கத்தக்கதாக என்ன சொல்லுகிறான், உயிர் சேதம் உங்களுக்கு வராது. கப்பர் சேதம் வரலாம், கோதுமைக்கு சேதம் வரலாம், தளவாடங்களுக்கு சேதம் வரலாம், மற்ற சரக்குகளுக்கு சேதம் வரலாம், உங்களுக்கு உயிர் சேதம் இல்லை. அருமையான திருச்சபையோரே, இந்த ஒமைக்ரான் உங்களை என்ன செய்யும்? தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற இந்த தற்காலிக சூழ்நிலை உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். மேகம் கலையும் போது தானே நிலவு தென்படும். நிச்சயமாக உங்களை சூழ்ந்திருக்கின்ற எப்படிப்பட்ட மேகங்களாயிருந்தாலும், என்ன பெயரில் என்ன விதமான வலிமையில் இருந்தாலும் சரி, அவைகள் விலகுவது உறுதி. பகலவன் இயேசு உங்களுடைய வாழ்வில் உதிப்பது நிச்சயம். அவர் உங்களை பாதுகாப்பார். ஆனபடியினாலே 25வது வசனம்,
மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல இங்கே யோசுவாவுக்கு சொன்னது போல, யாக்கோபுக்கு சொன்னது போல, இங்கு இந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுக்கு முன்பாக எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆக ஜாமக்காரனாக மட்டுமல்ல, ஒரு சுவிசேஷகனாக திருச்சபையிலே அழைக்கப்பட்டவர்களும் தேவனுடைய திருச்சித்தத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் செயல்பட வேண்டிய காலம் இது. பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், உன் நிமித்தம் இவர்கள் எல்லோருக்கும் தயவு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதையும் தைரியமாக பவுல் சொல்கிறார். இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, ஒருவேளை நடக்கலைன்னா நீயும் ஊழியக்காரன் இப்படிலாம் சொன்னியே அப்படின்னு பயப்படாமல் தான் நிறைய பேர் இன்றைக்கி என்னமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இங்கே இது நடக்கலைன்னா எனக்கு என்ன நடக்கும் என்று பவுல் பயப்படாதபடிக்கு என்ன சொல்லுகிறான்? நான் சொன்னபடியே தான் நடக்கும், என் நிமித்தம் உங்களுக்கு தயவு பண்ணி இருக்கிறார். என் நிமித்தம் என் திருச்சபைக்கு ஆசீர்வாதம், என் நிமித்தம் பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம், என் நிமித்தம் என் தெருவில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம், என் நிமித்தம் என்னுடைய கம்யூனிட்டியில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம், என் நிமித்தம் என்னுடைய தேசத்திற்கே ஆசீர்வாதம். 139 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திற்கு சுபிட்சம் என்பதை உச்சரிப்பதற்கு, நான் வாழுகின்ற சூழ்நிலையிலே, நம்முடைய உறவிலே, தொடர்பிலே வருகிற மக்களுக்கு இதை சொல்லுவதற்கு ஊழியக்காரன் தேவை. பவுல் அப்போஸ்தலன் ஜாமக்காரனாக எழுந்து நின்றது மட்டுமல்ல, வரவிருக்கிற ஆபத்தை குறித்து சொல்லுவதற்கு சுவிசேஷகனாக குதித்து எழுந்து நின்றான், உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லுவதற்கு. யாத்திரிகள் யாவரையும் உனக்கு தயவு பண்ணினேன். ஸோ காட் had an end in mind. தேவனுடைய மனதில் எல்லாவற்றுக்கும் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் கப்பற்சேதத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்கவிருக்கிறது என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அதை தன்னுடைய சீடனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் உலகுக்கு உறக்கச் சொல்லுகிறான், சத்தியத்தை சத்தமாக சொல்லுகிறான், தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவன் வாழ்ந்து காட்டுகிறான். ஆக 44வது வசனத்திலே வாசிக்கிறபடி கடைசியிலே எல்லோரும் கரை சேர்ந்தார்கள். அதுதான் வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்கள். 27வது அதிகாரம் 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆக இந்த வாழ்க்கை பயணத்தில் மறுகரை சேர்வோம் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு கேள்வி எழலாம், அழைக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ளப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம்தான். சாட்சியாக வாழ்ந்திடுங்கள், இயேசுவை சொல்ல மறவாதிருங்கள். பவுலை போல கப்பலில் சாட்சியாக வாழ்ந்திடுங்கள். அந்த 100க்கு அதிபதி பவுலை அந்த அளவுக்கு நேசமாய் நடத்துவதற்கு காரணம் என்ன? பவுலினுடைய வார்த்தையும் வாழ்க்கை முறையும் மற்ற 276 பேர் மத்தியில் இவனுடைய தனித்தன்மையை அவன் கண்டு கொண்டதினால. அப்படி நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், இயேசுவை சொல்ல மறவாதிருப்போம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும், அதை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு முறை மத்திய பிரதேசம் போயிருந்தோம். சோனாகிரி என்கிற ஒரு மலை இருக்கிறது டத்தியா பட்டணத்தினுடைய பக்கத்தில். ஜான்சி என்பது பெரிய பட்டணம். நம்முடைய தேசத்தினுடைய பெரிய இராணுவம் இருக்கிற 2வது இராணுவ பகுதி அது என்று சொல்வார்கள். அதிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில். இது யூபி, அந்த டத்தியா என்பது எம்பி, மத்திய பிரதேஷ். அங்கே அந்த சோனாகிரி என்கிற ஒரு மலை, அதில் 105 கோவில்கள் இருக்கிறது, சிறியதும் பெரியதுமாக. அந்த 105 கோவில்களும்
யாருடைய கோவில்கள் என்றால் ஜைன மதத்தவருடைய கோவில்கள். அந்த 105 கோவில்களிலும் ஜைன மதத்தை ஸ்தாபித்த மகாவீரருடைய சிலை நிர்வாணமாகவே அமைக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த ஒரு பெரிய இருளின் ஆதிக்கத்தினின்று இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டுமே என்று அநேக நாட்கள் அதற்காக ஜெபித்து மனதில் வேதனைப்பட்ட எங்களில் சிலர், நானும் மிஸ்டர் டி சுந்தர்ராஜ் என்கிற அண்ணன், அவர் ஒரு டெப்டி கலெக்டர், நவநீதர் என்கின்ற என்னுடைய உடன் ஊழியர், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே நாங்கள் 2 பேர் ஊழியர்கள், 3 பேருமாக அந்த மத்திய பிரதேசத்துக்கு படையெடுத்தோம். அந்த மலையில் எங்கே தங்குவது என்று தெரியாது, 3 நாள் உபவாச ஜபம். அந்த மலையில் அங்குமிங்குமாக அலைந்து ஒரு குகையை கண்டுபிடித்து அந்த குகையிலே போய் தங்கினோம். மாலை ஜெபத்திற்கு வெளியே வருவோம். அப்பொழுது நான் ஒரு சின்ன குன்று போல் அதில் மேலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை ஒரு கரு நாகமா என்னவென்று தெரியவில்லை, கரு நிறத்திலே ஒரு பாம்பு ஒன்று எனக்கு முன்பாக இப்படி தலையை தூக்கி பார்க்கிறது. அண்ணே ஒரு பாம்பு வந்திருக்குன்னேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஓடி வந்து அதை விரட்டுறாங்க. சரி நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம் தம்பி, இன்னொரு இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அங்கே உட்காந்து நான் தனியாக 3 பேர் தனி ஜபம் உட்கார்ந்துருக்கும்போது திடீரென்று எதேச்சையாக கண்விழித்து பார்க்கிறேன். அதே அந்த கரு நாகம் போன்றது படையெடுத்து நிற்பது போல இருக்கிறது. உடனே திரும்பவும் சொன்னேன், தம்பி ஏதோ நடக்க போவதை அது நமக்கு சொல்லுது, பயப்படாதீங்க, இதை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும் என்று அந்த விசுவாச பாசைகளை சொல்லி எல்லாம் முடிந்தது. அன்றைக்கு இரவில் ஒரு அண்ணன் ஒரு பக்கம், இன்னொரு அண்ணன் ஒரு பக்கம், நான் நடுவில். ஏனென்றால் எது எப்பொழுது எப்போ வருமோன்னு சொன்ன இருட்டு. விழித்திருக்கும் வரைக்கும் மெழுகுவர்த்தி பொருத்தி இருந்தோம். அப்புறம் தூங்கும்போது அணைத்து விட்டோம் பாதுகாப்புக்காக. கடைசியில் மறுநாள் எழுந்து இப்பொழுது 2வது, முதல் நாள் முழுசு முடிந்து 2வது நாள் மாலையில் ஜபித்து கொண்டு இருக்கும்போது இருட்டாகிவிட்டது. சந்தியா ஜபம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பது போல. அந்த வெளிச்சம் வர வர எங்களுக்கு பக்கத்திலேயே வருகிறது. ஓடாத ஓடாது என்று சொல்லி ஹிந்தி மொழியில் சத்தமிட்டு கொண்டு ஒரு பெரிய கூட்டமே வருவது தெரிகிறது. அதில் 2 போலீஸ்காரர் துப்பாக்கியோடு இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் இந்த கான்கிரீட் போடுவதற்குரிய கம்பி, பெரிய மரக்கட்டைகள், சவுக்கு மரக்கட்டைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாலிபர்கள் கூட்டம். நாங்கள் எழுந்திருக்கவே இல்லை, உட்கார்ந்துருக்கிறோம். எங்களை சுற்றி நின்று கொண்டு கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தியில் அந்த போலீஸ்காரர்களை பார்த்து, பாய் சாப் அப் பைட்டியே சார், தயவுசெய்து உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பயப்படுவான், ஓடுவான், சத்தம் போடுவாங்கன்னு பார்த்தா இந்த 3 பேரும் கல்லாக உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. பாதி ஹிந்தி புரியுது, பாதி புரியலை. கடைசியில் எங்களை 3 பேரையும் எங்கள் பெட்டியெல்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறேன். மலையிலேருந்து கீழே இறங்கினதான் தெரியுது, பெரிய கூட்டம் 2 ரோட்டு நடுவிலையும் வரிசை அமைச்சர்களை வரவேற்க காத்திருந்த மாதிரி கரகோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை கொல்லு, சுட்டுரு அப்படின்னு சொல்லி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம். அங்கே போனால் சப் இன்ஸ்பெக்டர், நாங்கள் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கு புரியலை, அவர் பேசுகிற ஹிந்தி எங்களுக்கு புரியலை. கடைசியில் நான் கேட்டேன், சார் ப்ளீஸ் டெல் மீ ஹூ இஸ் யுவர் தி அதர் கேடர் அஃபிஷியல், உங்களுக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரி யாரியா, அவங்கள பார்க்கலாமா? அந்த மனுஷன் ஏதோ ஒரு கரிசனை கொண்டான். ஏன்னா ஏற்கனவே ஒரு போலீஸ் என்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தார் வேனில் எங்களை கூட்டிகிட்டு போகும்போது. இதுக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சீக்கியர், அவர் உங்களை கவனிப்பார், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட மட்டும் பெர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொல்கிறான். அதை சொன்னவனை ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் எழுதின கம்ப்ளைண்டெல்லாம் தன்னிடத்தில் வச்சுக்கிட்டு திருப்பியும் அந்த கம்பி கூண்டு அடைத்த வாகனத்தில் எங்களை ஏற்றி போலீஸாருடைய பாதுகாப்போடு அங்கே அனுப்புனாங்க. சரி, இங்கே ஒரு விடுதலை கிடைக்கும்னு அங்கே போனால் அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் இருக்கார். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். உடனே அவர்கிட்ட சொல்கிறோம், யூ சே யூ ஆர் அ சப் கலெக்டர் பட் யூ டோன்ட் நோ ஹிந்தி, வாட் ஆர் யூ டூயிங் இன் இந்தியா அப்படின்னு அவரை திட்ட ஆரம்பிக்கிறார்.
ஐயா எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறோம், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கடைசியில் அவர் எங்களை என்னவெல்லாமோ செய்து விட்டு அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயத்தில் இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணான்னா, நைட்டில் லாக்கப்பில் போட்டு காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டாங்க. 2 போலீஸ்கார் துப்பாக்கியோடு வெளியே நிற்கிறாங்க. நாங்கள் உள்ளே இருக்கோம், லைட் கிடையாது, இருட்டு, டஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் இருக்கும் பூமியிலிருந்து, அவ்வளோ டஸ்ட். எங்கே படுக்க எங்கே உட்காரன்னு தெரியல. பாத்ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த போலீஸ்கிட்ட முக்கில் ஒரு சட்டி இருக்கும், மண் சட்டி இருக்கும், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சுந்தர்ராஜன் சொன்னார், தம்பி நம்ம எதுக்கு தூங்கணும், பாட்டு பாடுவோம். அண்ணே அவன் ஏற்கனவே குடி போதையில் இருக்கிறாரு, என்ன நடக்குமோ தெரியாதுண்ணே. பாட்டு பாட ஆரம்பித்தோம். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கினோம். காலை 4 மணிக்கு திருப்பி எழுந்திருச்சு திரும்பவும் பாட ஆரம்பித்தோம். காலையில் வாக்கிங் போகிற அந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி அந்த வழியாக வந்தவர் எங்களுக்கு தெரியாது, வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு எங்களுடைய பாடல், எங்கள் ஜெபம். அப்போ அந்த போலீஸ்கார்ட்ட சொல்கிறாரு, இவங்க மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, திறந்து வெளிச்சம் வந்த உடனே 7 மணிக்கு இவங்களை அனுப்பிடு, என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்ல வர, பவுல் இப்படித்தான் அவன் அத்தானியா ஏத்தென்ஸில் பிரசங்கித்து விட்டு இரவிலே தூங்கி கொண்டு இருக்கும்போது சொல்லுகிறார், பயப்படாத, தைரியமாக பேசு, யாரும் உன்மேல் கை போடுவதில்லை. அருமையான திருச்சபையோரே, அழைக்கப்பட்டவரே, உலகம் பாதுகாக்கப்பட, உலகம் பராமரிக்கப்பட நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சாட்சியாக வாழ்வோம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். தலைவணங்கி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மாலே அழைக்கப்பட்ட ஊழியனுக்கும் உம்மாலே படைக்கப்பட்ட உலகுக்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இனம் கண்டுகொள்ள முடியாத விதத்தில் அதை நீர் ஏற்கனவே வரைந்து வைத்திருக்கிறீர். அதை உலகுக்கு சொல்லுவதற்கு எங்களை நியமனம் செய்திருக்கிறீர். ஊழியக்காரராகி எங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்ல, இருளிலும் அடிமைத்தனத்திலும் உயிருக்கு பயப்படும் பயத்திலும் நிறைந்திருக்கிற மக்களுக்கு விடுதலையின் செய்தியை சொல்லுவதற்கு எங்களை நியமித்திருக்கிறீரே. கிருபையாய் திருச்சபையாராகிய எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த நாளினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அவர்களை உயிர்ப்பிக்கிறீர், உதவி செய்கிறீர், பாதுகாக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல ஐயா, உலகுக்கு விடுதலை கொடுக்கும் சாட்சியின் தீபங்களாக நியமித்திருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தி நாங்கள் வாழும் காலம் அளவும் ஆண்டவரே, உம்மையும் இந்த உலகத்து மாந்தரையும் ஒன்று சேர்க்கும் பணியில, இருளை நீக்கி ஒளி கொடுத்து உம்மை உயர்த்தும் இந்த பணியில எங்களை பயன்படுத்தும். கனம், மகிமை, புகழ், கீர்த்தி யாவும் உமக்கே தாழ்மைப்படுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ஜான் கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பாதுகாப்பிற்கும் பொறுப்புள்ளவர்களாக நம்மை பயன்படுத்துவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு மாறுத்தரமாக நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 168வது பாடலை பாடுகிறோம். அந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகிறோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 168. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, உன் அடைக்கலம் அடைக்கலமே, திடனற்று பலனற்று
உன் அடியுற்று அழும் ஏழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா என்ற இந்த பாடலை பாடுகிறோம். அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, அடைக்கலம் அடைக்கலமே. திடனற்று பலனற்றும் அடியுற்றழும் ஏழைக்கு, திடனற்று பலனற்றும் அடியுற்றழும் ஏழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. ஆசையோடு பாவமதில் அலைந்து தீரிந்தேனே, அன்புள்ள பிதாவும்மை விட்டகன்று பிரிந்தேனே. மோசமதை ஏயலால் மற்றொன்றையும் காணாமலே, தோஷமோடு சேர்ந்தனன் தூரத்திடாது சேர்த்தருள் அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. சிந்திய புதிரமாதும் 5 தீரு காயமும் நொந்துருகெனது மன சஞ்சலமகற்றிடும், பந்தமிகும் பாவி என்றன் கெஞ்சிடும் கரத்தினை எந்த விதமும் தள்ளாமல் இறங்கிடும் ஐயனே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்று சொன்ன வாக்கதீனில் எனக்கும் பங்கில்லையோ, அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதீசில் இருப்பாய் என்றுரைத்தாயல்லவோ அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. திடனற்று பலனற்றும் அடியுற்றழும் ஏழைக்கு, திடனற்று பலனற்றும் அடியுற்றழும் ஏழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே.
ஏசுநாதாவும் அடைக்கலம் அடைக்கலமே. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். திடனற்று பலனற்று அடியுற்று அழும் எனக்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே, நீரே அடைக்கலம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உமது வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிச்சயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மாலே அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பாதுகாப்பு நீர், உம்மாலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தையும் நீர் பராமரிக்கிறீர். ஆண்டவரே, இவை அனைத்தையும் அறிந்து அனுபவிக்கிற எங்களுக்கு நீர் மாபெரும் பொறுப்பை கொடுக்கிறீர். தேவ பாதுகாப்பை பறைசாற்றக்கூடிய மாபெரும் நற்செய்தி பணியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்ற இந்த மாபெரும் நற்செய்தியை ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே, வாழ்கின்ற இடங்களிலே, இந்த சமுதாயத்திலே நம்பிக்கையற்ற நிலையில் இருப்போரிடத்திலே பயப்படாதே என்று சொல்லும் பெரும் பொறுப்பை இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது வார்த்தையை நாங்கள் தியானித்தவர்களாக மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பணியை நிறைவேற்றுகிறவர்களாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உமது ஊழியருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமது மகனை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக, வயோதிபருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பாடினோம். உம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்திலே நீர் என்னை, எங்களை மாத்திரமல்ல இந்த உலகத்தையும் இணைத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆகவே உம்மிடத்தில் வருகிறோம். உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட கிருபையை, பாதுகாப்பை உலகிற்கு நாங்கள் பறைசாற்றுவதற்கு கடந்து செல்லுகிறோம். இந்த நாளிலே, இந்த வாரத்திலே ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய கருவிகளாய், சுவிசேஷ ஆயுதங்களாக நீர்தாமே எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்கிற எங்களுடைய வேலைகள், எங்களுடைய பணிகள், கடமைகள், பொறுப்புகள், ஆண்டவரே, எங்களுடைய புதிய முயற்சிகள், பிரயாசங்கள், எங்களுடைய ஊழியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நன்மையின் கரம் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலே இணையதளத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களிலும் தேவ மக்கள் பங்கு பெறும்போது நீர் உமது பிள்ளைகளோடு இடைபடும்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உமது ராஜ்ய விரிவுக்கென்று நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென்.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.